அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக பாதாம் அல்வா அப்படின்னா பாதாம் பர்பி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொட்டையெல்லாம் பிதுக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க நைஸாக. அதுக்கப்புறம் ஒரு அடிகனமாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். கண்டிப்பாக 1 கப்பு போதும். அப்படி கம்மியாக வேணுன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. மிச்சமாக சேர்த்தா பர்பி நல்லா வராது. அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம், ஒரு சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வந்த உடனே ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பாகு முத்தாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வற்றி வரணும். அப்பப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்து ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு நெய் வாசனை பிடிக்கும்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு கூட. நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்பப்போ 2 டீஸ்பூனாக சேர்த்தோம்னா 1-2 டீஸ்பூனாக சேர்த்து நல்லா கலக்கும் போது அடி பிடிக்காமல் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இதே மாதிரி கலந்து கொடுங்க. நல்லா கெட்டியாகி வரணும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். நான் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு கலந்து கொடுத்துக்கிறேன். நெய்யை வந்து அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம கலந்துக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டா கூட ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நம்ம நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். எப்படி பதம் பார்க்கணுன்னா, கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா உருட்ட வரணும். அதுதான் பதம். இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு நெய் தடவின ட்ரேயில் கொட்டிட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு பேச்சுலாவோ இல்லை ஒரு ஸ்பூனோ ஜல்லிக்கரண்டியோ வச்சு நீங்கள் நெய் தடவிட்டு நல்லா சமன்படுத்திக்கோங்க. சமன்படுத்திட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீஸா கட்டரோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு எடுத்து வச்சோன்னா சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட பட்டர் ஷீட்டில் ஒரு ஸ்பூன் வச்சு மடித்து வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து அல்வா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான். மேலே டெக்கரேஷனுக்காக ஒரு பாதாம் வச்சு கொடுத்துட்டோன்னா, பாதாம் எந்த நட்ஸ் இருக்கோ அது வைக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பீஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் கவனமாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.